ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பீகார் மாநிலத்தின் புதிய முதல்வராக சாம்ராட் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்த நிலையில் பாஜகவின் சாம்ராட் சௌத்ரி முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இனி அமைய உள்ள புதிய அரசு பீகாரின் பணிகளை கவனிக்கும். புதிய அரசுக்கு தனது முழு ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் எப்போதும் இருக்கும் என்று முன்பாக நிதிஷ்குமார் தனது ராஜினாமாவில் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அவர் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் அவருடைய ராஜினாமாவை தொடர்ந்து முதலமைச்சராக சாம்ராட் சௌத்ரி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக அமர்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு காலம் இருந்த பீகாரின் வரலாற்றில் இது முதல் முறை. பீகாரில் பாஜக முதன்முறையாக முதல்வர் இடத்தை பிடித்திருக்கிறது. துணை முதல்வராக இருந்த பாஜகவின் சாம்ராட் சௌத்ரி தற்போது முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் அப்படின்னாலும் யார் முதலமைச்சர் பதவியில் இருப்பாங்க என்பதற்கான விடை தற்போது அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவல் என்ன? பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எப்போது மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்போதே விரைவில் அவர் ராஜினாமா செய்வார் என்பது தெளிவானது. எப்போது அவர் ராஜினாமா செய்வார், அதைவிட முக்கியமாக அவருக்கு பிறகு அந்த பதவிக்கு யார் வருவார்கள் என்கிற கேள்விக்குறி மிகவும் பெரிதாக இருந்தது. இதற்கு காரணம், பீகார் மாநிலத்திலே கிட்டத்தட்ட 20 வருடங்கள் நிதிஷ்குமார் முதல்வராக இருந்திருக்கிறார். 10 முறை முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவுடன் முதல்வராக இருந்தது மட்டுமல்லாமல் அவர் ஆர்ஜேடி ஆதரவுடனும் முதல்வராக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பீகார் அரசியலில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கும் நிதிஷ்குமாருக்கு பிறகு அவருடைய இடத்தை நிரப்ப யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது மிகவும் ஆர்வமாக பார்க்கப்பட்டது. அதுவும் அல்லாமல் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் பிரதிநிதியாக முதல்வராக இருந்து வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ராஜினாமா செய்யும் நிலையில் அவருக்கு அடுத்தபடியாக அவருடைய கட்சியை சேர்ந்த யாருக்கேனும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றும் கேள்வி இருந்தது. ஆனால் தற்போது தெளிவாகி இருப்பது என்னவென்றால், பீகார் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் தான் முதல்வராக பதவியேற்க போகிறார். துணை முதல்வராக இருக்கும் சாம்ராட் சௌத்ரி தான் அடுத்தபடியாக முதல்வர் பதவிக்கு வரப்போகிறார் என்பது தெளிவாகிவிட்டது. ஆகவே பீகார் மாநிலத்தின் முதல்வர் பதவி பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிறது. நிதிஷ்குமாரின் மகனுக்கு ஏதேனும் முக்கிய பொறுப்பு கிடைக்குமா என்பது அடுத்த முக்கிய கேள்வியாக இருக்கிறது. நிஷாந்த் குமார் சமீபத்திலே ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலே இணைந்திருக்கிறார். இதுவரை அவர் அரசியலில் முழுவீச்சாக ஈடுபடாத நிலையிலே இனி அவருக்கு வாய்ப்பு கிட்டுமா, அவருக்கு ஏதேனும் பதவி அடுத்த அரசிலே பீகார் அரசிலே கிடைக்குமா என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. ஆக மிகவும் முக்கியமான கேள்வி, நிதிஷ்குமாருக்கு பிறகு யார்? அதற்கு சாம்ராட் சௌத்ரி என்கிற பதில் தற்போது கிடைத்திருக்கிறது. துணை முதல்வரான அவர் அடுத்தபடியாக முதல்வராகிறார். ஆகவே துணை முதல்வர் பதவிக்கு ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த ஒருவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டுமா என்பது தற்போது மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிறது. சாம்ராட் சௌத்ரியின் அரசியல் பயணம் குறித்து சொல்லுங்க கணபதி. அவர் எப்போது பாஜகவில் இணைந்தார்? அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தது? சாம்ராட் சௌத்ரியை எந்த வகையிலும் நிதிஷ்குமாருடன் ஒப்பிட முடியாது. ஏனென்றால் நிதிஷ்குமார் மிகவும் பழுத்த அனுபவம் மிக்கவர்.
முன்பு மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலிலே அவருடைய இடத்துக்கு யார் வந்தாலுமே அவர்களுக்கு நிதிஷ்குமாரை போல சிறப்பாக செயல்படுவது மிகவும் கடினம். ஏனென்றால் நிதிஷ்குமார் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் எதுவும் கிடையாது. அவர் பிற அரசியல்வாதிகளைப் போல குடும்ப அரசியல் செய்வது அல்லது தனது தொழிலை வளர்க்க முயற்சிப்பது அது போன்ற நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபடாதவர். ஆகவே நிதிஷ்குமாருக்கு அடுத்தபடியாக வருபவர் யாராக இருந்தாலும் அவருக்கு மிகவும் பெரிய சவால்கள் காத்திருக்கும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கணிப்பு. ஆகவேதான் அவர்கள் துணை முதல்வராக ஓரளவு அனுபவத்துடன் இருக்கும் சாம்ராஜ் சௌத்ரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சாம்ராஜ் சௌத்ரி பீகார் மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக இருந்திருக்கிறார். மேலவையிலும் அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறார். 2020 வரை அவர் மேலவை உறுப்பினராக இருந்த சூழலிலே அந்த நிர்வாக அனுபவம் அவருக்கு கை கொடுக்கும் என கருதப்படுகிறது. ஏனென்றால் எப்படியும் பீகார் முதல்வராக வருபவர் யாராக இருந்தாலும் பீகாரின் வளர்ச்சியை வேகப்படுத்துவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. நிதிஷ்குமார் ஒரு இருண்ட காலத்திலிருந்து பீகாரை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றார். மின்சார விநியோகம், சாலைகள் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இருந்த மாநிலத்துக்கு அந்த வசதிகளை கொண்டு வந்தார் என்ற பெயர் பெற்றிருக்கிறார். ஆகவே அடுத்தபடியாக அவரது இடத்துக்கு வரும் சாம்ராஜ் சௌத்ரி இனி அடுத்த கட்டத்துக்கு பீகாரை முன்னேற்றி கொண்டு செல்ல வேண்டிய சவால்களை சந்திக்கிறார். செலவதி விவரங்களுக்கு நன்றி கணபதி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.